இன்றைய நமது புதுக்கோட்டை நீர்நிலை சபையில் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவழி சாலை ஆண்டவர்களின் பிறவா நாள் பிறப்பு திருவிழாவை முன்னிட்டு அந்த வரிசையில் 2வது வாரமாக இன்று நமது மூத்த காரியதரிசி மாமா மெய்வழி செந்தாமரை ஆனந்தர்களுடைய சிறப்பு முத்தி பேருரையை நாம் எல்லோரும் இன்புற்று கேட்போம் என்று கூறி அவரை முத்து பேரையை தொடங்க வருமாறு அன்புடன் நமஸ்காரங்களுடன் வரவேற்போமாக. நமஸ்காரம் மாமா, வாங்க. நமஸ்காரம். தன்னிலை கண்டுணரும் மெய்ஞான பன்னூறு கொண்டு ஓராண்டது பத்தியும் திண்ணம் கொல்லதிடம் முறைத்தனார் மண்ணிலே மயங்காதிரு மனமே மயங்காதிரு மனமே மயிர்பாலம் கடத்தும் குருநாதர் அருகிருக்க மயங்காதிரு மனமே. பாட்டையரிடம் தெய்வம் அவர்கள் தன்னிலை கண்டு மெய்ஞானம் பெற்ற நாளையேதான் பிறவாநாள் பிறப்பு என்று நமக்கு பத்தியத்திடம் பாடலில் அருள் இருக்கிறார்கள். தெய்வ அருள்மொழி வாக்கிய நூலில் நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம், நான் என்று உன் நினைவில் வருகிறதே அதுதான் ஏகனின் பெரும்பொருளாகிய ஜீவன். உன்னில் உள்ள நான் என்ற நினைவில் நாம் குடியேறுவதே நீ தன்னிலை கண்டு ஞானம் பெறும் நாளாகும். அப்போது சகல வேதங்களும் உன் அறிவில் படிய அப்போது நீ வேதம் கடந்த பொருள் ஆவாய் என்று அருளுகிறார்கள். 1925 அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன் இந்த மறுபிறப்பான தேவ பிறப்பினை தரும் தமது அமுத போதத்தினை நமது பெரியம்மா பணிமதி நாச்சியாருக்கு தருவதற்காக அந்த காலத்தில் ஒரு பத்தியத்தை அவர்களுக்கு தெய்வம் 1 ஆண்டு காலம் எடுத்து வைத்தார்களாம். அதனை அவர் ஏற்று பத்தியம் இருந்து வரும் காலத்தில் அது சமயம் அதனை தாங்க முடியாத அவர்கள் அதனால் மிக்க தோழல் ஊற்றும் ஆனபோது அதை கண்டு அந்த தோழல் மாறி மனம் திடம் பெற பத்தியத்திடம் என்ற பாசுரத்தை ஏற்றி தெய்வம் அவருக்கு பாடித்தந்ததாக மெய்வழி சரித்திரம் கூறுகிறது. பிற்காலத்தில் நமது மூத்த அனந்தாயி தேவர்கள் இந்த திருவிழாவை தெய்வம் எடுத்து வைத்த அந்த முதல் காலத்தில் இந்த திருவிழா காலத்துக்கு முன்னர் 1 மாத காலம் தினமும் தெய்வ பிரார்த்தனையுடன் நோன்பு இருந்தே இந்த திருவிழாவை கொண்டாடினார்கள் என்று மூத்த பெரியவர்கள் ஒரு நாள் தெய்வ முன்பாக சபையில் எடுத்துக்கூடிய செய்தியை இன்று உங்கள் முன் நான் நினைவு கூறுகிறேன். இந்த திருநாள் பங்குனி மாத பௌர்ணமி தினத்துக்கு முன்தினம் ஒரு அபூர்வ மெய்சரிதம் தாங்கி ஒரு மெய்நிலை திருவிழாவாக நிகழ்ந்து வருகிறது. இந்த திருநாளினை முன்னதாகவே நினைந்து மனதிலும் எண்ணத்திலும் தெய்வ மீது பக்தி பரவசம் பெற வைக்கவே நம் ஒவ்வொருவருக்கும் ஞான அறிவு போக்கும் செயற்பாடு தருவே இந்த முத்தி பேரு தொடர்களை இப்போது புதுக்கோட்டை நிகழ்நிலை குழுவும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வானொலியின் நேர்முக காட்சியில் எனக்கும் பங்கு கொள்ள வாய்ப்பு தந்த அதன் அமைப்பாளர் சாலி சிவராஜனுக்கு எம் அன்பு கணிந்த நமஸ்காரம். மனுவாக பிறந்த மனிதானவன் இறை குருவரனை இவர் இன்னார் என்று அறிந்து அவர்தம் மெய்த்தவர் போதத்தினை முதலில் கேட்டு அதனை தம் ஆழ் மனந்தலில் பூரணமாக ஏற்றவுடன் அவன் நரபிறப்பில் இருந்து தேவனாக மாறுகிறார். இதுவே மறுபிறப்பு என்னும் பிறவான் நாட்பிறப்பு ஆகும். அந்த உன்னதத்தை பற்றி தெய்வம் அவர்கள் மனுவாக இருக்கும் உன்னை ஈசுனாக்கு மாண்பை எம் தேவசனம்தான் உனக்கு தருகிறது என்று அவர்கள் வாக்கியம் அருளிய வாக்கியம் விவரிக்கின்றது. இப்படி தேவ பிறப்பாக தம்மை ஆக்கிய தம் இறை குருபரணி பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்கிறது பழம்பெரும் ஞான சாஸ்திரங்கள். ஞானங்களை பெற வெளி மெய்மனத்தினருக்கு ஆதிமூல பரம்பொருள் ஆதி நாளிலேயே வகுத்துள்ள ஞான வழிமுறை என்னவென்றால் குருவரம் தரும் முதலாக பெற்ற மறைமொழியின் நீத போத மெய்நிலை இவனுக்கு பிறவானால் பிறப்பு தரும் நாளாகி அதனால் மறுபிறப்பு என்பதையும் இவனுக்கு நல்கி தேவனாகவும் அவனை ஆக்கும். இப்படி மெய்த்தவ இறை குருவரனின் ஞான போத வைப்பினால் மட்டுமே தேவ பிறப்பு என்ற மறுபிறப்பு இவனுக்கு கிடைக்கும். இதற்குதான் குருவரின் மகாமந்திர பிரேரணை என்று பெயர்.
இப்போது நமது வேதம் தாங்கியுள்ள வேதவரிகள் எல்லாம் இந்த மந்திர பிரேரணை என்ற தேவ ரகசியம்தான். இந்த தேவ பிறப்பு பெற்ற தவ நிகழ்வை தாங்கள் பெற்ற பரவானார் பிறப்பு திருநாளைத்தான் பங்குனி மாத திருவிழாவாக தெய்வம் எடுத்து வைத்துள்ளார்கள். சபையில் ஒருமுறை நமது தெய்வநாயக குருபுரான் தம் மக்களிடம் பேசி வருகையில், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசுபிரான் பிரசங்கம் செய்யும் போது, ஒருவன் குறுக்கே புகுந்து, நான் தான் பிறந்து விட்டேனே, மறுபடியும் எப்படி பிறப்பது என்று கேட்டானா. அதுக்கு இயேசுபிரான் அவனை நோக்கி மாமிசல் பிறந்த நீ மாமிசமாகத்தான் இருக்கிறாய், என் தேவாவியில் பிறப்பவர்கள் தேவராஜ்யத்துக்கு செல்வார்கள் என்று பதில் அளித்தார்களாம். இப்படி அன்று இயேசுபிரான் மக்களை உரையாடிய ஒரு நிகழ்வை சபையில் எடுத்து கூறி தெய்வம் அவர்கள் மீண்டும், நீ மாமிச பிண்டமாகத்தானே பிறந்தாய், எம்மிடம் வந்த பிறகுதானே தேவாகிய எம் ஆவியடை யோனியில் பிறக்க வைத்து மறுவிருப்பு என்பதை உனக்கு தந்தோம். இந்த மெச்சலை தான் இயேசுபிரான் ஆவியில் பிறந்தது ஆவியாக இருக்கும் என்று எடுத்து கூறி கேள்வி கேட்டவன் அடிமண்டியில் இந்த கருத்து உரைக்கும்படி பதில் கூறினார்கள் என்று கூறினார். இப்படி குறும்பாக பேசும் பொறாமைப்பாளரான களிவெளி கொண்ட அந்த அழிமனத்தோர்கள் காலாகாலமாக அவ்வப்போது வந்து ஆன்றோர்கள் தரும் ஞான நன்னெறி போதமானது மக்களுக்கு சென்றடைய முடியாதவாறு அழிக்க முயன்று வந்திருக்கின்றார்கள். காண்டாமீருகம் பறவை பாம்பினுக்கு காத்து பயிரிட்டது, பன்றி பல மிருகங்கள் கடுவாய்ப்பின் பற்றி அழித்ததுண்டு, செயல்போராமை மூல வர்க்க மிருகங்கள் சேதங்கள் செய்ததுண்டு, 72 கூட்டத்தில் மிருகங்கள் எரியடித்ததுண்டு, இருந்த ஒரு கூட்டத்தாலே பயிரேற்றம் ஏறாதிருந்ததுண்டு என்று வேதனையுடன் ஞான முறையீடு பாசுரத்தை பாடியிருப்பதை நாம் நம் வேதத்தில் காண்கிறோம். ஆனாலும் இந்த அடிக்கடி பொறாமை பாதிரளவிலிருந்து இறை மெய்ஞானத்தை தர மதிமுகத்துக்கள் காலாகாலமாக வந்து ஞான மேன்மையை மக்களிடம் விதைத்து காத்து பாதுகாத்து வளர்த்து வந்திருக்கிறார்கள். காலகாலம் எல்லாம் கைமுறையாக விதைத்தது சுருளி 33 தேவர் மனு எண்கள் பூமி எல்லாம் சூழில் வைத்தே வெளி இன்னுமாக்கும் துளாதி சூட்ச வித்தே என்று தெய்வம் பாடுகிறார். விஞ்ஞானத்தில் உள்ள பரிபூரண நித்திய பார ரகசியத்தை, அதன் அதிநுட்ப ஞான செய்திகளை, அந்த வேதாந்தத்தை சுவடி மற்றும் ஏடுகள் மட்டும் அறிவது அல்லாது குருவனாக வரும் ஜீவன்முத்தர்கள் திருவாய்மொழி வாயிலாக அந்த வாடாநெறி ஞான தத்துவத்தை கேட்டு அறியும் போது அது தனித்துவ ஒரு அற்புத போதனை கொண்ட மெய்ஞான மெய்யறிவினை மக்களுக்கு தருவதாக காலாகாலமாக மக்களிடையே வந்திருந்து பிரகாசிக்கின்றது. அதனால்தான் சேர்க்கவும் மெய்வழி தேசம் எல்லாமுமே சீரூரை பாசை எல்லாம் தீர்க்க தேரிசைகள் பூமி புல்லுள்ள வருவதுண்டு, பாதியை என்றன் செங்கைதழில் தந்துமே பார் என்று சொன்னதுண்டு என்று தெய்வம் பாடுகிறார்கள். இதுவரை தோன்றி வந்துள்ள மதிமுகத்துக்கள் பலரும் இந்த மைத்தவ நிராளம்ப லகித கிரண விரிப்பில் ஞான தவாதிக்கத்தை நில உலக மக்கள் மனதில் ஞான வித்திற்கு அவர்களுக்கு பிரம்ம ஞான பயிரேற்றம் செய்து அதனை பாதுகாத்து விளைவித்து தவ விளைவு வாங்க செய்து கொண்டிருக்கும் மாண்பை ஞான முறையீடு பாடலில் தெய்வம் பாடியிருப்பதை நாம் பார்க்கலாம். பகுதாது மாமணி பயிருனுக்கு காவல் பார்க்க வந்ததுண்டு, செந்தில் மூலி மாலி வந்த நாளில் இந்த பயிர் செய்ததுண்டு என்று ஞானமுத்தர்கள் 12 காலமாக ஆற்றி வந்த விஞ்ஞான பெரும் தவச்செயல்கள் எல்லாம் தெய்வம் எடுத்து பாடுகிறார்கள். மையமதம் என்ற தெய்வ வாக்கிய நூலில் தெய்வம் அவர்கள்
மனுவானவன் தன் சுய இக அறிவாற்றலால் திரிகாலமும் உணரலாம். சூரியனை அஸ்தமிக்காமல் இருக்கச் செய்யலாம். கடலை எளிதாக கடக்கலாம். ஆனால் மெய்ஞானம் தரும் சத்குருபுரானின் மெய்சியத்திலத்தை அவன் அறிந்து ஞானம் பெறுவது என்பது கடினம் கடினம் என்கிறது தேவநாட்டிய வேத சாஸ்திரங்கள் என்று அறிவுள்ளார்கள். நாம் நம் மெய்வெளி தெய்வத்தை அறிந்து விடும்படியான மிக மிக கடினமான இந்த அரிய புண்ணிய வாய்ப்பு என்பதானது அதிர்ஷ்டவசமாக நமக்கு கிடைத்து நமது தேவபுராணை நாம் அறிந்துணர்ந்து உளமாற அவர்களை வணங்கி வருவதால் அவர்கள் தரும் பெருங்கரணை பெருவரத்தை இன்று பெற்றுள்ளோம். நாள்தோறும் நாம் நம் மெய்த்தவ இறைகுருவனின் சத்திய சுத்த சைதன்ய தவமொழியை நாம் ஓதி வரும்போது அதனால் தெய்வங்களை மனதில் நிறுத்தும் போது நாம் சிவசங்கோல் எனும் பலமான மறுபொறுப்பு என்ற ஒரு தேவப்பிற்பை பெற்றவர்களாக ஆகிறோம். குருபரரின் ஆனந்த பரவசம் தரும் ஞான மொழியை பெற்ற முதல் நாளையே புனித நாளாக நினைத்து ஞானாதிக்கம் பெற்ற மக்கள் காலாகாலமாக பலவாறு ஓற்றுகிறார்கள். கைலை நாதன் கதீசி வென்றாவென்றோ லைலத்துல் கதிர் நலராவென்றோ இயல்வை குண்ட ஏகாதேசிகின்றாவென்றோ பயிலை சாலை கை வந்து பலித்ததே என்று இந்த பாடலை நமது வேதம் ஐவலை தடையில் பாடி நிறைவு பாடலாக தெய்வம் எடுத்து வைத்துள்ளார். பரம்பரையாக வரும் இந்த மெய்யறிவு பேரறிவு பெரும் உயிர் பயனை விளைவிக்க அது வித்து மொழியாக இருந்து பிரகாசித்து காட்டும் அந்த பிரம்மஞானத்தை தெய்வம் அவர்கள் பாட்டில் அவர்களிருந்து பெற்ற காலகட்டத்தை பற்றிய ஒரு வரலாறு தெய்வ அமுதுமொழி வாக்கிய நூலில் வருகிறது. அதில் தெய்வம் அவர்கள் ஞானம் தேடி அலைந்த ஒரு காலகட்டத்தில் மாளாத இருட்கொகைகளும் மலை மேடுகளும் கொண்ட வெள்ளியங்கிரி மலையில் தம்மை நயமாக பேசி அந்த மலை உச்சிக்கு வந்தால் ஞானம் கிடைக்கும் என்று கூறி ஒரு போலிசாமியான நாட்கள் ஏமாற்றி இவர்களை மலை உச்சிக்கே அழைத்து வந்து விட்டார்களா? அது பற்றி நமது குருகுல திலக தெய்வமர்கள் கூறி வருகையில், அங்கு எம் பொய்ப்பொருளை பிடித்துக் கொண்டு எம் உயிரையே பறிக்க திட்டமிட்ட போது நாம் உச்சாராயி அந்த கர்ண கொடூர போலி சாமியாரிடமும் இருந்து அவர்கள் ஆட்களிடமிருந்து தப்பிக்க அந்த மலையிலிருந்து அப்படியே குதித்து விழுந்து உருண்டு உருண்டு வந்து விரண்டு எழுந்து தப்பித்து வெளிவந்த அந்த நிகழ்வு நடந்த சில நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. அதாவது இது நடந்து சரியாக 8 மாதம் கழித்த ஒரு காலத்தில் தான் உங்கள் பாட்டியரை சந்திக்கும் வசந்த காலம் எனக்கு திடீரென்று வந்தது. அப்போது நாம் ஈரோடு வெங்கடப்ப நாயக்கர் ஒரு பாகமும் நாம் 3 பாகமும் போட்டு நெல்லை கொள்முதல் செய்து ரங்கூன் சென்று டவுன் ஹாலில் கூட்டு வியாபாரம் செய்யும் திட்டம் போட்டிருந்த காலம் அது. அவர் மகனார் ஈவே ராமசாமி மாப்பிள்ளைக்கு அப்போது 9 அல்லது 11 வயதுதான் இருக்கும். சதா குறும்பு செய்துவிட்டு துரத்தி வரும் அவர் தாவப்பனாரின் பெரம்படிக்கு பயந்து ஓடி வந்து எம்மை மாமா என்று கோழிக்கொண்டு எம் பின்னால் வந்து கட்டிப்பிடித்து ஒழிந்து கொள்ளும். எம் இளமை காலத்தில் வெங்கடப்ப நாயகருடன் சேர்ந்து அதிவேகமாக நெல் வியாபாரம் செய்யும் நோக்கத்தில் போட்டு ரங்கூன் செல்ல 11 நாட்கள் மட்டுமே இருந்த அந்த சமயம்தான் பாட்டேரி காணும் அரிய வாய்ப்பு கிடைத்து அவரை சந்தித்தோம். இருள் நிறைந்த உலகிற்கு ஒரு அருள்ஜோதியின் உதவியும் செய்தது போன்று இவர்கள் நமக்கனவே வைத்திருந்து வந்த குருபரனே என்று உணர்ந்தோம். அவரை சந்தித்தவுடன் அவரின் உயிரினிமை, உணவு, பரமாத்திய வசலை கேட்டதும் எல்லாவற்றையும் அப்போதே துறக்கும் மனப்பக்குவம் எமக்கு ஏற்பட்டுவிட்டது. அப்போதே பாட்டியரின் ஞான சொல்லாகி அவரை தொடர்ந்தோம் என்று அருளிருக்கின்றார்கள். தொடர்ந்துமே சென்றார் பின்னே தொன்பழ வினை கைவிட்டே அளந்துதன் ஆசான் ஒன்றே அருட்கதி எனவே மாண்டார் என்று தெய்வம் அறிந்துள்ளதை பார்க்கிறோம். தங்கள் பிறவாநாள் பெறப்பட்ட அந்த நாளை பற்றிய மேலும் ஒரு நிகழ்வு பற்றி தெய்வம் அவர்கள் அமுதுமொழி என்ற வாக்கிய நூலில் கூறி வரும் செய்தி என்ன என்றால், இதில் பாட்டியல் அவர்கள் ஆண்டவர்களுக்கு செங்கலூர் நத்த தேரடியில் ஒரு நாள் இரவு முழுக்க தூளதேகம் தாண்டிய சூக்கும ஜீவதத்துக்கு அழைத்து வந்து அருள் உபதேசத்தை அருளினார்களா. அன்று இரவு முழுவதும் அறிதற்கரிதாகிய ஞான பிரம்ம ரகசிய பூர்வீக புராதன வைப்பை தெய்வம் அவர்கள் கந்தத்தில்
தெய்வமர்கள் சிரத்தில் முழு வலுவற்றமாக ஏற்றிவிட்டார்களாம். அந்த மந்திர பிரேரணையை நிறைவு செய்யும் போது வீடிருக்காய் ஆகிவிட்டதாம். அப்போது வெளியிலிருந்து வெடி சத்தம், சலசலப்பாக ஜனங்கள் பேசும் சத்தம், சங்கு தாரை தம்பட்டி வாத்தியம் வழங்கும் சத்தம் அவர்கள் இருந்த தேரடி இடத்தில் அருகில் கேட்டதாம். அப்போது பாட்டியர், ஊரில் என்னப்பா சத்தம் கேட்கிறது என்று தெய்வத்திடம் கேட்டார்களாம். அப்போது தெய்வங்கள், இன்று பௌர்ணமி, கோயிலில் விசேஷம், ஊர் திருவிழா, அதனால் ஊர்த்திருவிழா நடக்கிறது, அதனால் இந்த சத்தம் என்றார்களாம். ஆண்டவர்கள் உபதேசம் பெற்ற நாள் இரவு சதுர்த்தி திதியாகும். இதற்கு பிறகு பௌர்ணமி திருநாட்கள் அங்கு நிகழும். இந்த நினைவு தங்களுக்கு பசுமையாக இப்போதும் இருப்பதாக கூறி பௌர்ணமிக்கு முந்தைய நாளில் பிறவாநாள் பிறப்பு திருவிழாவை எடுத்து வைக்க தெய்வம் ஒரு நாள் முடிவு செய்தார்கள். அந்த நாள் 1965 மார்ச் 13 ஆகும். இந்த நாள்தான் முதலாக பிறவாநாள் பிறப்பு திருவிழா நடத்த தெய்வம் உத்தரவு செய்த நாளாகும். அதிலிருந்து தொடர்ந்து இந்த திருவிழா சாலை எம்பதியில் நிகழ்ந்து வருகிறது. தாங்கள் எப்படி பாட்டியை சந்தித்தார்கள், எப்படி அவர்களிடம் மெய்ஞானம் பெற்றார்கள், இவர்கள் எப்படி தேவ பிறப்பில் ஆகினார்கள் என்பதையெல்லாம் இப்படி எடுத்து தம் கிரந்தத்தில் தெய்வம் கூறி வருகிறார்கள். பாட்டேரி திங்களூர் வீதியில் பார்த்தவுடனே இவர்கள் ஒரு மெத்தவ பரவானதான் இருக்கும் என திடமாக ஒரு எண்ணத்தில் தெரிந்தது. சாதாரணமாகவே பெரியவர்களை கண்டால் அடித்து உபசரித்து அளவிலாமல் பழக்கம் கொண்ட நமது புறான் அந்த வீதிக்கு சென்று தனிகரி வணங்கி தம் வியாபார ஸ்தலத்துக்கு அழைத்து வந்து அளவிலாய போது அவர்கள் கூறும் கருத்துக்கள் உட்பொருளை புரிந்து இந்த முதிர்ந்த பழம்பெரும் செம்மல் ஒரு மெய்ஞானியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டார்கள். உடனே சர்வ அண்டரண்ட சராசரிகளையும் விழுங்கி தன்னுள் அடக்கிக் கொண்டு எதிரே ஒன்றும் தெரியாது போல் அமர்ந்திருக்கும் அந்த பெரியாரான பிரம்மப்பிடத்தை நோக்கி வணங்கி தம்மை சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள். இது பற்றி மான்மீட்டில் தெய்வம் வரைவது என்னவென்றால், தனிகையை வணங்கி தோத்தரித்து பாடி பாடி புகழ்ந்து அவர்கள் பாத தாமரைகளில் வணங்கி இறைஞ்சி ஏங்கி வந்து கண்களில் ஊற்றெழுந்து பிறக ஆரெல்லாம் நனைய நின்று எனக்கு சன்மார்க்க வழியை காட்டி கூட்டி நடப்பிக்க வேண்டுவது தாங்களே என்று வேண்டி நின்றார்களாம். வேத கலைப்பதி வேலைக்கு அதிபதி மாதுளராகிய மன்னா மன்னோ தருவதரி திருவரத பராபரணியே நீயன செஞ்சொல் மறைவழி சஞ்சீவி நீயன எனக்காக ஆகன இடரிடும் கடை நாள் எனக்கு அறிந்துணை இறைவா இறை அருளென என்று போற்றி போற்றி துதித்து பலவித விதமாக பரிதாப குரல் உரைத்து இறைவா என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று தோத்திரம் செய்து மன்றாடி நின்றார்கள் என்று வருகிறது. மேலும் இதைத் தொடர்ந்து தெய்வ மாண்மைத்தோடும் பிறவாக வருகிறானது என்ன என்றால், இவ்வாறாக தம்மிடம் என்றாடின்ற அவர்களின் உள்ளத்தை உள்ளூர் அறிந்துணர்ந்த மெய்ஞான கணிப்பழுத்தொழுகு தேவத்தருவாகிய புராணவர்கள் தம்மை சரணடைந்த பக்தரின் திரிகரணங்களும் அதிவிரைவு தீவிர பக்குவ ஆட்பின் நிலைப்பினை பெற்றுள்ளதை கண்ணுற்ற கணதவத்து கமலபத கதியுதவும் காருண்ய புராணவர்கள் ஒப்பற்ற பெருங்குணம் தாங்கிய அவர்கள் உள்ளவானது பூரிக்க எங்கள் நாயகமர்களை ஞான சீடராக அங்கலமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். உடனே விஞ்ஞான வைத்தவர் எழுவுதரும் முழு அளவேற்ற தம் சீடருக்கு தலைக்கேற்றினார்கள் என்று தெய்வம் வரைந்திருக்கிறார்கள். பாட்டியின் மாண்புமிகு சீடராகியவுடன் அவர்கள் துறவு கொண்டு தொடர்ந்து சென்ற தெய்வ காட்சியும் தெய்வ கிரந்தத்தில் வருகிறது. துறவு பூண்டு எழுந்து தொடர்ந்த குருநேரி தணிக மணி கூடவே உடல் சீராகம ஊழி விதிப்படியே சீர் நேரம் நீளத்தில் எழுந்ததே. இந்த சரித்திரம் பற்றி மேலும் மெய்மன ஞானத்தில் தெய்வம் பாடி வருவதில், பண்டை வேதிய திங்களூர் விதி பாதையில் வர கண்டனார் பாவனாசரென்று மேதெழுந்ததின் பங்கமானிதோ கேட்டுமே. பாட்டேரி
தமது இறைகுருவனாக ஏற்க இணைந்து மனதார உளப்பூர்வமாக திடமாக ஒரு முடிவெடுத்து பாட்டியருடன் தெய்வம் துறவு கொண்டு அவர்களுடன் எழுந்த நிலைமையை பார்த்து உலக மக்கள் பேசிய ஏளனம் பற்றி தெய்வம் பாடுகிறார்கள். தொண்டு கொண்ட நாள் மண்டலவிலே கண்டு சீச்சி என்ற நாள் தோணுமாலையின் வெளியில் ஏறியே தொழுதிடும் என்பனார். அப்போது அவளை சுற்றி இருந்த உறையுடனும் சுற்றத்தாரும் எதிரில் வந்து நின்று தெய்வங்களை பார்த்து ஏதேதோ ஏசி பேசி எல்லை நகி ஆடியதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. தம் அருஞான இறையுறவு கொண்டலர் தம்மை ஆட்கொண்டு விட்ட அற்புதத்தை அதன் முன்னெடுத்து இந்த உலக மக்கள் அறியாமல் இழிவாக பேசி கிண்டல் செய்து எல்லாம் வருந்தி இந்த பாசுரத்தில் பாடி வருகிறார்கள். அன்று இவர்களின் கேலிப்பேச்சை தம் நினைவிலிருந்து அறவே தவிர்த்து சொத்து பத்து சொந்தம் பந்தம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம் என்ற எண்ணம் முழுதும் விட்டு அதனை விசை கொண்டு உதறி உருவி வீசிவிட்டு தம் புராணவர்களை மட்டுமே சிந்தியில் நினைத்த போது பாட்டேர் உணர்த்திய அப்பெருநிலையற்றம் அதிசயங்கள் எல்லாம் கண்டு அஞ்சுகின்ற வார அதிசயமாக இது இருப்பதை அப்போது அறிந்தார்கள். கொண்டல் வாய்மையை கேட்க கேட்கவின் போதலாம் கோடி ஏகுனார் கோடி சூரிய பிரகாசம் என்னிடம் முடிவந்தேடி பூந்தனார் என்று வருகிறார்கள். தெய்வ அமுதுமொழி வாக்கிய நூலில் மறுவெறுப்பென்னும் கோடி சிறுக பிரகாசமாகிய தேகத்தை இந்தா என்று உன் கையில் கொடுப்பவர்கள் தான் பாரவான்கள் என்று தெய்வம் வருகிறார்கள். அன்று பரவானாட் பிறப்பு பெற்று தாம் அடைந்த அந்த கோடி சிறுக பிரகாச ஞானோபதத்தை அந்த புண்ணிய பூமல சஞ்சீவி அந்த தேவ அலங்காரத்தை எப்படியும் யாராலும் எடுத்து ஏம்ப இயலாது என்று கண்டவர் யாரும் வெள்ளிடார் எனோ காரணம் தள்ளி கண்டனார் விண்டவர் யாரும் கண்டிடா பேதை வீணரென்றிட்ட நாளிதே என்று மெய்மனஞானத்தில் பாடுகிறார்கள். கண்டவர் விண்டிலர் விண்டிலர் கண்டவர் என்ற மூதிரி வேத ஸ்லோகத்தின் மெய்ப்பொருளை பெற்றாலும் அந்த மெய்த்தவ தேவநாட்டு படியல்லைக்கு அந்த தேவ நடன தில்லைக்கு தேவ திருக்கையிலாய பதிக்கு எப்படி செல்வது என்று தெரியாமல் திகைத்து பாட்டினை வணங்கி வணங்கின்று தொழுது எழுந்த நிலையினையும் மெய்மனஞானத்தில் பாடுகிறார்கள். கண்ணனூர் ஏரி கரையிலே நின்று கலங்கினேன் காணாமலே காமில் என்னை இழுத்துமே ஞான கங்கையாழி சேர்க்கவும் பள்ளினேன் பனி ரெண்டண்டாண்டங்கே தாய்ந்தங்கோடி நினைக்கவும் பெற்றதும் பிற வாமையோட்டதும் பொற்கிண்ணத்தின் வால் பெற்றதும் நெற்றவ வாணி நாயகி என்றும் நாவினீர் கொடி உற்றதும் பெற்றதீசையில் தந்தையாக வந்துற்றையின் குரு நாதரே முற்றதீசையில் தாய்முகம் அது முன்கலை வாணி தேவியே. தன் குருகுரானாக அன்று வந்த அந்த ஜீவச தந்தையர் வேறு யாரும் இல்லை, தாய் கலைவாணி தேவி என்றுதான் இப்படி பாடியிருப்பதை நாம் காணலாம். தெரிய விங்கேத்தியன் உள்ள திருவிளக்கே எந்த நேரத்திலும் சந்திரகலாநிதி என் முன்னே இருக்க இருளகமொழி கது வீசும் என் உள்ள கொழுந்தழகி என் உடம்பு உயிரெல்லாம் கலந்து நிற்க வந்த இன்பம் பழகி அண்டராசை காட்டி பூட்டி என்றன் காம பண்ட பழுதாக்கினான் யாரும் அழியாமணி மேடேற்றியும்
இன்ப கொடியாக்கினாய். தில்லை அமுதம் என கெடுத்திட்டு நீ தித்தீட்ட நாள் முதலாய் உள்ளும் புவிதனில் உள்ள பூச்சிக்க ருசிக்குதில்லை. போதையாயுங்கள் எல்லாம் மறந்து உன் பின்னாலேயே தொடர்ந்தே பொற்கிண்ணத்தின் கஞ்சா உங்கள் தந்த போதை என்றே தெரிந்தே. எத்தனையோ கோடி இந்த வெள்ள காட்சி யானடைந்தே மகிழ. இத்தனை செல்வமும் எல்லோரும் காண்பீரன் என்ற நாவோ நவில இந்த ஞான முறையீட்டில் பாடுகிறார்கள். தெய்வம் அவர்கள் பாட்டியை சந்தித்து தேவேச தேசிகந்தராக அவர் ஆகிய சரீரத்தில் சுருக்கம் பற்றியும் சேவடி சேகர பாசுரத்தில் தெய்வம் பாடியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சமயம் ஒரு நாள் தெய்வம் அவர்கள் பொன்னரங்க தேவாலயம் எதிரில் உள்ள அரச மரத்தில் இருக்கும் தவ மாளிகையில் குடிலில் தவம் இருந்து கொண்டிருந்த இரவு நேரம் அது. அப்போது 2:12 ஆகியிருந்தது. அப்போது தெய்வம் தவம் இருக்கும் அந்த மாளிகையை சுற்றி அந்த தவ மாளிகையை சுற்றி காவலாக அனந்தாயில் தேவர்கள் ஆங்காங்கு தெய்வ பாடல்களை பாடி தோற்றெழுத்து வருவதன் வழக்கப்படி ஒருவர் அப்படித்தான் ஒரு பாடலை உறக்க பாடி வந்தார். அது விண்டன் மாதவன் தொண்ட கடஞ்சீவ பண்டிதரின் குருநாதரை கண்டே தென்திசையின் கையிலாசனை அண்டி ஆண்டுபதேசம் 12 ஆண்டு நிலவில் நாண தாண்டவம் திங்களூர்தனிலங்கென்ற நிகழ சிதனம் எங்கே என்போதிட அந்த செறி புதியதொன்றாய்விட திருவெண்மொழியறியாது கொடரலும் வருவம் கிருவை என் மீது பெருகலம் என்று இவர் பாடி அடுத்து அண்ணல் சீரனும் இன்னாதின்றே அடுத்தடுத்தே உபதேசம் பின்ன அடுத்தடுத்தே சாட்சி வேதும் என்ற பாடல் வரிகளை இந்த பிறவியர் தவமாளிகை அடியில் உறக்கப்பாடி வந்த அந்த நேரம் இந்த பாடல்களை கேட்டு அந்த இரவு நேரத்தில் தெய்வம் அவர்கள் தவமாளியிலிருந்து தவநிலையை விட்டு வெளியே வந்து யாரப்பா பாடுவது என்று குரல் கொடுத்தார்கள். தெய்வம் அவர்கள் தவமாளியிலிருந்து வெளிவந்து நின்று பாடுவதை நோக்கி இப்படி கேட்டபோது உடனே அவர்கள் அந்த பாடலை நிறுத்தி தெய்வத்திடம் ஓடோடி வந்து வணங்கி தெய்வ திருப்பார்வை நோக்கிய போது இந்த பாடல் யார் எழுதியப்பா? நானா எழுதினேன் என்று வினாவை அப்போது தெய்வங்கள் விளையினார்கள். அப்போது பாரா பார்க்கும் எல்லா பிரிவுகளும் அங்கிருந்து குழுமிவிட்டது. எல்லோரும் ஆம் தெய்வமே, தங்களதுதான் இது சேவடி சேகரம் என்று எழுதியிருக்கிறீர்கள் என்று பதிலளித்தனர். சரி பாடு என்று கூறிவிட்டு தெய்வங்கள் மீண்டும் தவமாளிகள் சென்று தவத்தில் அமர்ந்து விட்டார்கள். தணிக வள்ளலை முதலில் அவர் சந்தித்து அளாவிய போது பாட்டிய உன்னுடைய ஜீவஜெய காலத்தில் இறைவனும் நீ பெற்று வந்த சிதிலமெல்லாம் எங்கே? நீ சீதன கடன் வாங்கிய அந்த திருத்தல நாடுதான் எங்கே என்று உன்னால் சொல்ல முடியுமா என்று தெய்வங்களிடம் கேட்டபோது தெய்வர்கள் அப்போது பதில் சொல்ல முடியாது திகத்தி திணறி அன்று இருந்தார்கள். அப்போது அதற்கு விடையாக பாட்டியர்களே தெய்வங்கள் மீது அளவிலா பெருங்கலனை கொண்டு அந்த சீனத்தை பற்றி தெய்வங்களுக்கு எடுத்து கூறியது பற்றி சேவடி சேகரித்து வருகின்ற வரிகளில் இதை எடுத்துக்காட்டி பாடி வருகிறார்கள். தெய்வங்கள் தங்கள் தவாதிகாரத்தால் எவ்வளவோ பாடல்கள் நமக்கு பாடி தந்திருக்கிறார்கள். அவர்கள் அறியாது அவர்கள் தவ செல்லியில் ஓடி வரும் நினைவினில் உயிர்பற்றாக ஆழப்படைந்த சாஸ்திரமே இவையெல்லாம் ஆகும். அவர்கள் மனதளவில் ஊன்றி உள்ளத்தளவில் ஊறி இருந்த தவ மேம்பாட்டு சிந்தனையால் சதா தவத்தில் இருந்து வரும் மெய்மர்ந்த நிலையில் இந்த பாசுரம் அவர்கள் மெய்த்தவ சரித வரிகளை தாங்கி அவர்கள் நினைவில் ஓடிவர இந்த பாடலை ஏற்றி நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று எல்லோரும் அப்போது அறிந்து உணர்ந்து ஆச்சரியப்பட்டார்கள். கேட்டோர் வேக்கும்
தெய்வ அதிசய தவசலிதம் முழுதும் இந்த சேவலிசேகம் பாசுரத்தில் 28 வரிகளில் அடக்கி பாடியிருப்பது ஒரு அற்புதமே. தெய்வம் செய் பாடு என்று கூறிவிட்டு திரும்ப தவத்தில் போய் அமர்ந்துவிட்டார்கள். பிறகு அந்த பாடலை தொடர்ச்சியாக அந்த அனந்தர் இன்னும் உணர்ச்சி பூர்வமாக அந்த தவம் தோன்றி எரிவில் உரத்த குடலில் தொடர்ந்து பாடிவர் துவங்கினார். அண்ணல் சீரனோ இன்னதென்றே அடுத்தடுத்தே உபதேசம் பின்ன அடுத்தடுத்தே சாட்சி வேதம் இன்று மாண்ட பிறவியின் நீண்ட கருங்கடல் தாண்டி அக்கரை ஆண்ட நாயகா பண்டையின் மான்மாரை பேசும் பரிசெயன் அண்டற்பதி கெனியேட்டியே உன்னார் கொண்டகளை பெல்லா மாட்டியே ஜெய படிதிலாது தனி தொழிலாத உடல் அழிவில்லாத பரியோகர் யோகி என்ன சாலை மாமணி சேகர யோகர்கள் தேவரென மாறை சாற்றவும் இன்னும் மாவரெல்லாம் என ஏற்றவும் வினை விடிமையிட கடமை கவலையுரில் மடியும் உதயம் அதில் விடியும் சாலை நீளம் சாலை மாமணி சேகர யோகர்கள் தேவரென மாறை சாற்றவும் என்று பாடி நிறைவு செய்தார். பாட்டியர் பிரம்ம ரகசிய ஞான போதனையை தெய்வங்களுக்கு அளித்த தவச்சல் நிகழ்ந்து பற்றி தெய்வமான்மியத்தில் வருகிறது. அது என்னவென்றால், அதன் பொருட்டு தங்கள் சீடரின் நோக்கத்தை பூர்ணமாக்குதல் பொருட்டாய் ஒரு நாள் சாயந்தர நேரத்தில் இருவரும் ஆக வைகூடி நடந்து பெங்களூருக்கும் கிழக்கே முன் பழங்காலத்தில் ஓர் ஊராக இருந்த நிலை மாறி இப்போது நத்த திருமேடாக இருக்கும் அந்த இடத்தின் மீது உள்ள பழந்தேர் ஓரத்தின் அடியில் தெற்கு பாகத்தின் தென்முகமாக வியாசனம் விட்டிருந்து கொண்டு தனியவளாகிய அந்த தயாளரஞ்சித குணகுஞ்சித பதாம்புய சிவபுர திருவளநாட்டு செழும்புலாசன குரு குபேரன் நிறையரு குடிவர திலகபுராணர்கள் தம் எதிரில் பேரின்ப ஆவல் பொங்க அதிதீவிர இயக்கத்துடனே தமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் தம் சீடை பிள்ளைக்கு ஆதி பரம்பரை பூர்வீக புராதனம் காலம் துவங்கி தலைமுறையாக மதுமகத்துக்கள் வழியாக உள்ளம் சுமந்து கலந்து கன்று ஊக்கோடு இது நாள் வரை தலை சுமந்து தாங்கி கொண்டிருக்கும் அரிதற்கரியாகிய பிரம்ம ரகசியம் என்னும் அந்த ஆதி மூல பழம் பன்னாரமணி உண்டை பெட்டகத்தை இப்போது தங்கள் தலை தாங்கி இருந்து கொண்டிருக்கும் அந்த பிரம்மோதய மெச்சுமையின் பார ரகசியத்தை மகாமந்திர பிரேரணை என்னும் தேவ ரகசியத்தை இளம் முடிவெற்றும் பெற்ற தம் சீடினும் தூளங்கண்ட கடந்த ஜீவஜகத்தில் முதலாக தலைக்கேற்றுவான் வேண்டி முன் விளைவு வலுவேற்றுமாக ஏற்றி வைத்து போதித்தார்கள் என்று எடுத்து வருகிறார்கள். இதை பெற்றதும் அவர்கள் பெற்ற அந்த மெய்நிலைய மாண்பு பற்றி தெய்வர்கள் தம் ஆதி மான்மியத்தில் கண்டுடலம் போழிந்துமே காட்சி பொங்கும் கல்லி முது காட்டிலே அண்டகோன் இல்லை அவ்வகராசன ஆதி மூல கருவூர் கோலத்தை பண்டை நாளும் நிகழ்வரும் காலமும் பார்த்தனர் அந்த பார ரகசியம் உண்டு உடலம் சீலித்து குளிந்துமே ஓ முடிந்த உதய நேடேறினார் என்று பாடுகிறார்கள். இது மட்டுமல்லாமல் அவர்கள் அன்று கண்ட அந்த தேவரூப மாட்சியை பற்றி மான்மியத்தில் தெய்வம் மேலும் வருகிறார்கள். ஆதி மூல விதி வேசவாசல் நீலி வேடு நடனமாகிய தோற்றம் வாழ்வின் வலிமை துளங்க உள்ளும் புறம்பும் மறைபடா ஏற்றத்திலங்கியே ஏறி நிற்கும் தன்னித்தானே சந்தத்தென்னும் தெலுங்கோடு கண்ட தடம்பாடு செழிப்பை செம்மை சீரேறி இருக்கிறதாகிய செவ்வானின் தோற்றத்தை வெம்மை வேரோடு அற்றாகிவிட்ட வென்றடப்பானை நாத குலப்பதி ஆதி திருப்பதி அங்கே வேத விளக்கொளி ஜோதி அல்பதி மங்கா
மாது எடக்குழி சாதி நிலக்குழி தங்கி நீத புராதனம் ஓதும் வரோதையர் முன்னே செங்காடு சீரி எடி வெண்காடு வாய்ந்து வெண்கோடு அங்கே மாது தனிக்குடி நீதி திருவன மூலப்பண்டார முத்தி மாளிகையும் காலகாலங்களை எல்லாம் அடைத்து வைத்திருந்து வெளியாக்கி விடுகின்ற அருங்கான துரிய நிலையும் கண்டார்கள் என்று வரைந்துள்ளார்கள். இதில் மூலப்பண்டார முத்தி மாளிகை என்று குறிப்பிட்டதில் மூலப்பண்டாரம் என்றால் அது முத்துக்களும் பவுடங்களும் நவரத்திலும் கொண்ட ஒரு ஞான பொதியில் இருக்கும் வைரமணி பெட்டகமாகும். இதனை மூல பழம் பண் ஆரமணி முத்து உண்டை பெட்டகம் என்று மேலும் தெய்வம் விளக்கிறார்கள். உண்டை பெட்டகம் என்பது திரட்சி கொண்டு அருட்பெட்டி என்று அர்த்தம் பெறும். நமது மெய்வழி வேதங்களில் எல்லா மெய்த்தவ உபதேச பேரிலும் சொல்லாமல் சொல்லி வைக்கப்பட்டுள்ளது என்று ஆனந்த கழிப்பில் இதை பற்றி தெய்வம் பாடுகிறார்கள். ஜோதி எழுந்த என்னாதர் என்னுள் சொல்லாம சொன்ன சுமூகம் சஞ்சீவி சொற்பொரு கேட்டா சஞ்சீவி தீனம் தொடர்ந்தோரே தொடர்ந்து கொண்டு அணைக்கும் சஞ்சீவி வனவேதாந்த சஞ்சீவி குரு வல்லல் கொடுத்த வாசகின் சஞ்சீவி என்று பாடி வருகிறார்கள். தெய்வம் தந்த ஞானச்சுடரான தெய்வ கரணங்களாலும் அவர் தந்த அருள் உபதேச வாக்குவித்தாலும் தான் பிரணவ பிரகாச பிரம்மத்தை நாம் நம் அகத்தில் பெறுகிறோம். பேசரும் பேரும் பொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசி அளிக்கின்ற பெருமான் மாசரும் தேசிகர்விக்கும் வைப்பதனை வைக்க எவர்க்கும் மானிட சட்டை இல்லா வீடில் பேசிடும் பின்னல்கள் எல்லாம் தூசிகள் ஆவதும் இங்கே தொன்மறை விளங்குவதெங்கே மாசரும் பாசமூடி தேகமதிர் சுக்குமமும் தோற்றுவது எளிதோ நாயகம் என்று தெய்வம் பாடுகிறார்கள். மேலும் அமுதஞானபுரத்தில் இருந்ததனை இருந்தபடி இருந்தவத்தோ இருத்தி ஏகவழி பொட்டலும் கல்லால் அடியாசனத்தில் அருந்தவங்கள் விளங்க நெற்றிக்கண் திறந்து காட்டி ஆறு நிலையும் நிறுவியும் கண்ணார் காட்டி என்று வரைந்திருக்கிறார்கள். இந்த செயலுக்கு ஒப்புமையாக பரஞ்சோதி மாமுனிவர் கல்லாலின் புடையமர்ந்து நான் மறி ஓங்க முதலில் கற்றவர்கள் வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவற்றை நினையாமல் நினைந்து பார்த்தொடக்கை வெல்லுவாம் என்று தம் பழம்பெரும் பாசுரத்தில் பாடி காட்டுகிறார்கள். இதில் ஆதி முதல் ஞானிகளான ஜனகர் முதலான நால்வருக்கும் எட்ட முடியாதானும் வாக்குக்கு எட்டாதுமான வேத மாமர்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டதும் உயிர்கோடிகளின் இதய கமலத்தில் விளங்குவதுமான அந்த பூரணப்பொருளை தெய்வம் எடுத்து கூறியிருக்கார்கள் என்று பேசுகிறார். இதனைத்தான் ஞான அகவில் தெய்வம் அவர்கள் பேசாத பெரிதின் பேச்சறிவித்து மாயா தொலைவின் வகையறிவித்து ஓயா தவத்தின் முன்வதி காட்டி என்று ஞானங்கள் பாடியிருக்கிறார். ஆதி அந்தமுமே வில்லக என்றனுக்கு ஜோதியில் எழுந்து வந்த பாலகுருவே என்று தெய்வங்கள் பாட்டரை போற்றி போற்றி பாடுகிறார்கள். அந்த நாளில் அனைத்தனை ஆட்கொண்டு விந்தை வீசும் வீரிகதிர் ஏற்றியே கந்தன் வீசும் கலாபம் என வந்த தந்தை தாயே தானே என்னாதரே என்று போற்றி போற்றி பாடுகளை போற்றி இன்று நாமும் தெய்வத்தை அறியாணி அறிய வைத்து அந்தரனாயனை பிறட்டி பிறப்பித்தாரும் தெரியாணி தெரியவத்து திரளுரைத்தி தெரிந்த தேசிகேந்திரா பெரியாணி பெரியோன் என்று என ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிய நிலையில் என்னை ஏர் என்று ஏற்றி வைத்த சாலை வாழ்வே என்று தெய்வத்தை போற்றி பாடி வருகிறோம். தெய்வர்கள் பாட்டிய தந்த அருட்கிழ தவபோதமான தேனமுத பெருங்கருணை பெருக்கடலில் முழுக்க முழுக்க ஆழ்ந்து தாமம் ஈட்டி வந்த பாடி வருகிறார்கள். பன்னீனேன் பன்னீர் எண்டண்டாண்டங்கே பாய்ந்தங்கோடி இழைக்கவும் பரவகாந்தல சூழமின் இட கரம்பிடியனே இந்தன
இன்னுமோ ரெண்டும் கோடியே வர கோடி கண்டு இழைக்கவும் பிடிவல கரும் சங்குடன் துளி பெற்று நாமமும் பெற்றன மண்ணில் விண்ணிலும் என்னையாக்கிய மாசரும் தேசிக வாய்த்திறந்துமே வாக்கிமாகனன் நாதர் என்றனை கூவினார். தெய்வங்கள் பெற்ற இத்தனை சன்னதங்களையும் கண்டு பாட்டீர் அகமகிழ்ந்து தேவாயுத பாசுபத கங்கண முத்திரையும் இவர்கள் சிரசி மீது தப்பிக்க வைத்து இவர்களை நோக்கி, மகனே, இனி நீ உலகம் ஒழியும் பொருட்டாய் திருக்கையிலாத சந்ததி பரம்பரையாய் முன் சென்ற நாளாகிய அந்தந்த காலங்கள் தோறும் நிகழ்ந்தோறும் இளங்கவள் விஞ்ஞான சரித்திர பெருஞ்செயலை ஜெகமெங்கும் சென்று நடத்தக் கடைவாய் என்று உத்தரவிட்டு அறினாள். ஆனால் இந்த வேத குலாதீத மிகுந்த துருவத்தை, மணிக்குன்றின் மனோடைய சக்கராந்தத்தை எங்களம் எப்படி நாம் நடத்துவதோ என்று தெய்வமர்கள் மனக்கவலை கொண்டாலும் பாட்டறி உத்தரவு என்பதால் அதனை தங்கள் சிலைமையில் ஏற்று ஜகம் ஒய்யும் பொருட்டாய் மக்களும் சுருதிகளும் உணர்வதற்கு அறிய நிராலம்ப லகத மெய்நிலை போதிக்கும் குரு மகாத்மியராக தாம் தவறித்து வந்த அந்த மலைக்குன்றின் உச்சியிலிருந்து நிலவுலகிற்கு இறங்கி வந்து தங்கள் அருள்வழியை மக்களுக்கு போதிக்க வந்தார்கள். ஓதிடென்றூரே கேட்டுங்கோதிய ஒழிக்கும் மெய்மன ஞானமே. தெய்வமர்கள் நமக்கு இன்று நம் கருத்து தந்துள்ள மெய்வழி வேல்நூலில் தவ ஞானங்கமம் அதிமதுர மகிழ்வி இன்னது என்று சாதாரண மக்களால் சொல்லிவிட முடியாது. இதன் நற்பெருமையை அதன் மேமையெல்லாம் பற்பல ஆண்டோர்கள் வந்த ஞான செமர்கள் தங்கள் தேவவசனங்களில் நமக்கு புரியுமாறு அன்றே அவரவர் காலத்தில் எடுத்து கூறி வந்திருக்கிறார்கள். நம் வேதத்தில் உள்ள யதார்த்த மெய்நிலை மெய்ப்பொருளை பற்றிதான் அகண்டாகார சிவோகம் என்னும் பேரின்ற பெருவெல்லும் பொதுங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதையோ என்று தாயுமாவை எடுத்து கூறி நமக்கு பாடுகிறார். விஞ்ஞான அருளாசிரியர் பற்றெடுத்தார் தம் பாசல் ஒன்றில் நீற்றை பணிந்த நீராட போய் என்ன நீமனமே மாற்றி பிறக்க வகையிருந்தாயில்லை மாமரி நூல் ஏற்றி கிடக்குது எழுகோழி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றல் கிடந்த தொடையறியாமல் அகின்றனியே என்று பாடுகிறார். மாமரி நூலில் உள்ள எழுகோழி மந்திர செய்தி எல்லாவற்றையும் நம் வேதம் விவரித்து தந்த உண்ணம் உள்ளதால் அதனை நாம் ஓதி வரும்போது அதற்கான ஞான மேன்மையை எல்லாம் நமக்கு தருவதாக அது இருக்கிறது. இதுவரை உலகத்தில் வெளிவராத விஞ்ஞான கிரந்தத்தின் முழு பூரண திரட்சி நூலாக பல அரும்பெரும் தகவல்களை தாங்கி இருக்கின்றது நமது நூல். இதை பற்றி பூரணப்பதியில் சொல்லாத நிலையையும் மெய்வழி நூலில் சொல்லி மறைத்து வைத்தேன் சந்ததி கற்காய் விண்டு விண்டு மொழியம் வைத்தேன் விட்டுரைத்த மொழியது என் மக்கள் அறிவார் சுருதி சொல் செய்தி அணக்கம் சுருக்கி முன்னே சொன்னது மெய்வழி நூலில் வினயமெத்த திருமறை குரு பெருமான் ஞான நிலை செவ்வை வழி ஓடி வரும் இந்நூல் இதுவும் என்று பாடி வருகிறார்கள். இந்த அதிகார அற்புத அதிசயமான நம் வேதனை பற்றி நாம் இப்படித்தான் சிந்திக்க வேண்டும் என்று நாம் பெற்ற செல்வம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற தலைப்படம் தானே என்று திருமூலர் நாயனார் எடுத்துக் கொள்கிறார். இப்படி நாம் பெற்ற வான் செல்வமான நம் மெய்வழி வேத நூலில் உள்ள அந்த மறைபொருள் தரும் அரும்பெரும் அருள் பற்றி பழம்பெரும் மெய் கிரந்தங்கள் வழியாக தந்த பார்வான்கள் எல்லோரும் தங்கள் திடஞான தீர்க்கதரிசனம் கண்டு தீர்க்கதரிசனமாக நமக்கு அதன் பெருமையை வழித்தடம் பிடித்து காட்டுகிறார்கள். காணிக்கடி மாணிக்க பிரான் காணிக்கடி மாணிக்க வாசக பிரான் தம் திருவாசக சிவபுராண செம்பொருள் சீரோட்டத்தில் மெய்லோகம் தரும் வித்தக பெருமானை பற்றி தன்னாட்டுடைய சிவனே என்றும் எந்நாட்டவருக்கும் இறைவா என்றும் கண்ணீர் போத்து பன்னீர் பாடும் தன்னாட்டமிழ்தும் தன்பாடி நாட்டானே என்றும் அப்பாண்டி நாடும் சிவலோகமாகும் வித்தகன் என்றும் தென்னன் பெருந்தொரியால் காட்டாதனெல்லாம் காட்டி சோங்காடி தாட்டாமரை காட்டில்
மெய்ப்பொருள் தோற்றமாய் காட்டி தன் கருணை தென்காட்டி ஆண்டாண்டு கொண்ட ஆண்டவா என்றும் பலவாறு எழுத்துருத்து வரைந்து பாண்டிய நாடே பழம்பதி என்று சாலையை குறிப்பிடுகிறார். அப்பாண்டிய நாடன் சிவலோகம் தன் வித்தகன் என்று நாம் பெரும் ஜீவபுராணத்தை பற்றி கூறுகிறார். இப்படி தெய்வங்களின் தெய்வ சீர்பாங்கு மெய்த்தக செயல்ரூபம் பற்றி எல்லாம் தம் திருவாசத்தில் அவர் கூறி வருகிறார். அது மட்டுமா, நமது குருவரை அந்த தெல்லையில் கூத்தரசரை தென்பாண்டி தென்னன் பெருந்தொழியான் என்று அழைத்து அவர் தம் ஞான சபையில் அரியாசனத்தை அமர்ந்து தம் பிள்ளைகளுடன் வினாவிடச்சுவாக பேசி பேசி அலாளும் போது அவர்கள் சீட பிள்ளைகள் தங்கள் தேசிகேந்திரின் திருவார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆச்சரியமாக கேட்பார், மெச்சுவார். எல்லாரும் திரண்டு திரண்டு அந்த திருவாய்க்கை கேட்டு கேட்டு கழிப்பார், சிரிப்பார், மகிழ்வார், ஆதாரிப்பார் என்று அன்று நிகழ்ந்த இந்த அதி அற்புத மெய்ச்சலி அன்று தெய்வ வசந்த காலத்தில் நம் பன்னரங்க தேவாலய சபையில் அன்றாடம் நிகழ்ந்தது அப்படியே 1000 ஆண்டுகளுக்கு முன்பேயே தம் தீர்க்க கண்கொண்டு பார்த்து அது அப்படியே தம் திருவாசத்தில் எழுதி வரைந்திருக்கிறார்கள். அத்தகமை அவரிடம் இருந்தால்தான் வடலூர் வளர்வான் திருவாசகம் அறியார் ஒரு வாசகம் அறியார் என்று போற்றுகிறார். இதனையெல்லாம் அறிந்திருந்து நம்ம தெய்வம் நமக்கு அளித்துள்ள ஞான செல்லத்தில் மேனியை ஆதி மெய் உதய புரண வேதாந்த மகிமையை தெய்வ வாக்கு பிரவாகத்தை பற்றியெல்லாம் எல்லாரும் அகமகன ஒன்று கூடி அளவலாகி உளமாற பூரணமாய் பொங்கி ததும்பி உணர்ந்தறிந்து எல்லோரும் இன்புற்ற வேண்டிய தவச்சில் இது என்ற ஒரு குறிப்பை ஸ்ரீ தாய்மலை பெருமான் பாடுகிறார். காகமுறவு கலந்துண்ண கண்டி அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கித்த திம்பி பூரணவாய் ஏக உருவாய் கொட்டி கிடக்குதையோ இன்புற்றவாறும் நாம் இனிது எத்தெல்லாம் தேகம் எழுமுள் புசிப்பதுக்கு சேரவாறும் ஜகத்தீரே என்று பாடிய அவர் பாடலை நாம் என்னாலும் நினைவுற வேண்டும். இதனைத்தான் தெய்வர்கள் பாடி பாடி நாட நாட பசுமை திரையடும் கூடிச்சங்கம் தேட தேட கோதரல் தீடும் வாழ்க வளர கைலி நாட்டில் வளங்கள் படியவே நாங்கள் தோறும் உலகம் நமது நாட்டமே படிப்பு மறுப்பு கவலை இடர்கள் பயந்து மடியவே விழிப்பு செழிப்பு செல்வம் சிறியவே காண்டற்கரிய காட்சி அழுந்த கண்டுகளிக்கவே நீண்ட மொழியில் மாட்சி அறியார் நின்று விழிக்கவே என்று சாலை நடைமுறை பாடி எடுத்து வைத்துள்ளார்கள். முத்திப்பேரை தொடரும். நமஸ்கார்.